கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நம்பிக்கை சிதைந்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நிச்சயமாக நடந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு திட்டமிடுதலோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் பலமிழந்த காலத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாகவே மாறியது. நீங்கள் ஒன்று நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்று நினைத்து நீங்கள் ஏற்படுத்த வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தங்க இருக்கும். நீங்கள் நினைத்தது எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகளும் சுபகாரியங்கள் ஆரம்பித்தாலும் அதிலும் தேவையில்லாத தடைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது உங்களை காப்பாற்றுவார் என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நபர் என அனைவரும் அனைத்து கடைசி நேரத்திலும் கை கொடுக்காமல் கைவிட்ட போது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை சிதைந்து போய் நீங்கள் நிலை குனிந்து நின்ற தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, அப்படியெல்லாம் இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும், ஒரு நபரை நீங்கள் நம்பி சென்றாலும் அந்த ஒரு நபர்கள் சொன்ன ஒரு நேரத்தில் வரமாட்டார்கள். உங்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளும் ஆகாமல் நேரங்கள் மட்டுமே தங்க வம்பாகி கொண்டே இருக்கும். இந்த ஒரு நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் நம்பி கொடுத்த பணத்தை இந்த தேதியில் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன நபர்களும் அந்த தேதி முடிந்த மாத கணக்கில், ஏன் வருட கணக்கில் கூட சில நபர்களிடம் ஆகியிருக்கும். அவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த பணத்தை கொடுக்காமல் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருப்பார்கள். அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் கை கொடுக்காமல் போனதால் எல்லாமே நடக்கும் என்று ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி நடக்காமல் போய்விட்டது என்கிற ஒரு மன வருத்தமும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த மாதிரியான தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள மீண்டும் எழுவதற்காக போராடிய ஒரு வாழ்க்கை உங்களின் வாழ்க்கையாக மட்டுமே தான் இருக்கும். கன்னி ராசி நேயர்களை, உங்களுடைய லக்னமும் ராசியும் பாவத்துவமடைந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த எல்லா விதமான வேதனைகளும் ஏமாற்றங்களும் உங்களை ஒட்டுமொத்தமாகவே முடக்க நினைத்தது. ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரியங்கள் என்ன, இப்படி நடப்பதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அனைத்தையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் அந்த கன்னிராசியின் பிறவி குணம் என்பது வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய வைராக்கியம் கொண்ட ஒரு குணமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யார் என்னை வீழ்த்த நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு லட்சியத்தோடும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள். அவமானங்களையும் துரோக வடுக்களையும் உங்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாகவே மாற்றி மீண்டும் எழுவதற்காக நீங்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கான வாழ்க்கை உங்களை ஒரு தியாகியாகவும் அதே சமயம் ஒரு மாபெரும் வெற்றியாளராகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த நிகழ்வுகள் நடந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது. நீங்கள் எவ்வளவுதான் சரியாகவே இருக்க முயற்சி செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதை எப்பொழுதுமே சரியாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள், சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை பற்றி முழு விவரங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இன்னும் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆசைகளும் ஒரு வெறிகளும் உங்க மனதிற்குள்ள இப்பொழுதும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே நீங்கள் எந்த விதமான காரியங்களை உங்களிடம் கொடுத்தாலும் வேகமாக நீங்க முடித்து காட்டுவதை விட அதனை பற்றிய அறிவை மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நீங்க வளர்த்து கொள்வீர்கள். ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால கம்பெனி விட்டு கம்பெனிக்கும், வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தங்க இருந்தது. அதனாலேயே சில விஷயங்கள் உங்களால நீங்க சொன்ன நேரத்தில் முடிக்க முடியாமல் போன தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களிடம் பணம் இல்லை என்று உங்களை ஒதுக்கிய அனைத்து நபர்களும் இனிமே உங்களை தேடி வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கும் சரி, உங்களிடம் இருக்கக்கூடிய பணமும் சரி, நல்ல ஒரு முதலீட்டு நீங்கள் செய்த ஒரு முதலீட்டினால் நல்ல ஒரு லாபத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனிமே வரக்கூடிய 30 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அரசு பணிகளில் அனுகூலங்கள் உண்டாகி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. சகோதரர் வகையில் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அனுபவ பேச்சுக்களால் நட்பு வட்டங்கள் விரிவடையக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறதையும் நீங்க கவனித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேலை விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல மிக முக்கியமான காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தங்கும் தடையுமின்றி நிறைவேறி அது இன்னும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். அது நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உரிமங்கள் அல்லது நிலுவைத் தொகைகளாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களின் முயற்சிகளாகவும் இது நிச்சயமாக இருக்கலாம். இந்த காரியங்கள் இப்போதுதான் முடியும். நீங்கள் சலித்து கொண்ட வேலைகள் அனைத்தும் தற்பொழுது கிரகங்கள் சாதகமாக சூழ்நிலையால் மிக எளிதாக உங்களுக்கு சாதகமாக முடிந்து பேரானந்தத்தை தரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வந்துவிடும். உங்க வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றங்கள் என்பது தொடர ஆரம்பிக்கும். கன்னிராசி நேயர்களை 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமான விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்குள்ள திறக்கப்படும். அந்த அதிர்ஷ்ட கதவுகளினால் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவா ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலம், சூழ்நிலை, மனிதர்கள் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல நிலைமை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக இப்பொழுது உருவெடுக்கும். உங்கள் வாழ்வின் 2 அத்தியாயங்கள் முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொற்கால சகாப்தம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தொடங்க ஆரம்பிக்கும். இனி நீங்கள் தொட்டதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள துலங்கிவிடும். வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை எவ்விதமான தடங்கல்களும் இன்றி தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.